வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 3ல எபிசோட் நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோங்க. அதாவது மானசா வந்து சொல்லிட்டாப்புல, அந்த அன்வர் பேஷண்ட் வந்து ஒரு புவர் ஃபேமிலி ஜிஹெச்சுக்கு மாற்றுங்கன்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற அந்த இன்டென்ட் எல்லா பேருக்குமே வந்து மனசு வரல. எப்படியாவது ஒரு ஒரு பர்சன்டேஜ் உயிர் இருந்தாலும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களாம் திங்க் பண்ணுறாங்க. அப்போ எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. இதை வந்து ரதி மேடன்ட்ட கொண்டு போனால் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அங்கே போனால் ரதி மேம் வந்து முடியவே முடியாது. ஏன்னா இது மேனேஜ்மெண்ட் டெசிஷன். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்யுங்க. மானசம் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. நம்ம ராக்கி வந்து சொல்கிறாப்புல, என்ன மேம் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறாப்புல. இங்கிட்டு ஸ்கூலில் வந்து நம்ம திவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வருது. எப்படி கூட படிக்கிற பையன் வந்து மார்க்கு கம்மியாக எடுத்திருக்காப்புல திவி. இதுக்கு காரணம் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டு கதை எல்லாத்தையும் சொல்ல கடுப்பாகி அந்த பையனை அடிச்சிடாப்புல. அந்த பையனோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு டிசி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வர்றேன். இல்லை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் வந்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுறாங்க. திவ்யா வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அட்வைஸும் பண்ணுறாப்புல. இந்த பக்கம் வந்து அந்த அன்வர் பேஷண்ட்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. லேப்ராஸ்கோபி பண்ணால் அதுக்கு அப்ரூவல் வேணும். அப்போ டைரெக்ட் ஆப்ரேட் பண்ணால் யாரோட இதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஆப்ரேஷன் தேட்டர் போய்ட்டு ரெடியாகி ஆப்ரேட்டும் பண்ண சரண்யா மேம் வந்துடுறாங்க. அவங்க ராக்கிட்ட கேட்க, மேம் ஆல்ரெடி எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான். அப்போ இதுக்கு யார் மூல காரணம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாப்புல. இங்கிட்டு நம்ம ரீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சனா பேஷண்ட் மூலமாக வந்து ப்ராப்ளம் வருது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து தலைகீழாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வருது. அதே நேரம் வந்து தண்ணி குடம் உடையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு எபிசோட்